நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று செப்டம்பர் 20 ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று கொடுத்துள்ள வசனம் யோசுவா 13:4. தெற்கே துவக்கி ஆப்பெக் மற்றும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும், சீதோனியருக்கடுத்த மொரேயா நாடும், கிப்லியரின் நாடும், சூரியோதயபுரத்தில் ஏர்மோன் மலையடிவாரத்தில் இருக்கிற பாகால் காத் முதற்கொண்டு ஆமோத்துக்குள் பிரவேசிக்க மட்டுமுள்ள லீபனோன் முழுவதும். 6வது வசனம், லீபனோன் துவக்கி மிஸ்ரஜோத் மாயும் மற்றும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும், சீதோனியருடைய எல்லா நாடும் தானே. நான் அவைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டு மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக தேவன் பேசுவாராக. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதாக. கர்த்தர் யோசுவாவை நோக்கி பேசுகிறார். நீ உனக்கு முதிர் வயதானாலும் இன்னும் நீ தேசத்தை பிடிக்க வேண்டிய பட்டணங்களும் தேசங்களும் ஏராளமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இன்று உள்ள வசனத்தின்படியாக இன்று சொன்ன ஒவ்வொரு தேசமும், கானானியரின் சகல தேசமும், சீதோனியருக்கு அடுத்த மொயரா நாடும், கிப்லியரின் நாடும், சூரியோதயபுரத்தில் எருமோன் மலைவடிவாரத்தில் இருக்கிற பாகால் காத்து முதற்கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்க மட்டுமுள்ள லீபனோன் முழுவதும், லிபனோன் துவக்கி மிஸ்ரயத் மாய் மற்றும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும், சீதோனுடைய எல்லா நாடும் தானே. நான் அவைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டு மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் என்று சொல்லுகிறார். யோசுவா முதலில் எரிகோ பட்டணத்தை பிடித்து ஜெயம் கொண்டார். ஆயி மனிதர்கள் பேச்சை கேட்டு அங்கே தோல்வியை கண்டு மீண்டும் கர்த்தருக்குள் வார்த்தையை கேட்டு மீண்டும் ஜெயம் பெற்றார். அதிலே யோசுவா அந்த தோல்வியின் மூலமாக ஒரு அனுபவத்தை கற்றுக்கொண்டார். எப்படி என்றால், கர்த்தருடைய பேச்சை கேட்காமல் மனிதரின் பேச்சு கேட்டு போனதால் அவர் தோல்வியை கண்டார். ஆனால் அந்த தோல்வி வந்ததனால்தான் அவர் சிறு காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் யோசுவா கர்த்தரிடம் முறையிட்டு ஜெபம் பண்ணி விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தருடைய பேச்சை கேட்டு அவருடைய வார்த்தையின்படியாக ஒவ்வொரு பட்டணமாக ஜெயித்து 31 ராஜாக்களையும் வென்றார். 31 பட்டணங்களையும் அவர் ஜெயம் பெற்றார். அது மட்டுமல்ல, இன்னும் அவருக்கு யோசுவாவிற்கு இப்போது முதிர் வயதானபடினால் இன்னும் நீ சீட்டு மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் என்கிறார். அவைகளை நான் உமக்கு சுதந்திரமாக கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார். யோசுவா வார்த்தைக்கு சூரியனும் சந்திரனும் நின்றதே. இப்படி ஒரு மனுஷனுக்கு நினைச்சு பார்க்க முடியாமல் வல்லமையை கொடுப்பதற்கு தேவன் மட்டுமே. தேவன் அவருக்குள்ள வல்லமையை மனிதருக்கு கொடுக்கிறார். கர்த்தர் யோசுவாவுக்கு முன்னாடி யுத்தம் செய்தார், அதுதான் உண்மை. ஆனாலும் நாம் இந்த சரீரத்தில் பிரயாசப்பட வேண்டிய காரியங்கள், எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும்.
யோசுவா ஒவ்வொரு பட்டணத்துக்கும் அவர் ஜெபம் பண்ணி யுத்த வீரர்களை பக்குவப்படுத்தினார். ஆயப்பட்டணத்திலே பின்பக்கமும் முன்பக்கமும் யுத்த வீரர்களை நிறுத்தினார். அவர்கள் ஆயப்பட்டணத்தில் உள்ளவர்கள் முன்பக்கமாக வந்துவிட்டார்கள் என்று சொன்னதும் பின்பக்கம் உள்ளவர்கள் பட்டணத்தை பிடித்து எரித்து போட்டார்கள். அங்கே யோசுவா ஜெயம் கொண்ட எல்லா பட்டணத்திலையும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் அங்கு நடந்தது. அருவருப்பான காரியங்கள் நடந்தது. அதனால்தான் அங்கு உள்ளவர்களை எல்லாம் நர ஜீவன்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கு உள்ள நர ஜீவன்களை எல்லாம் சங்காரம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன்படியே கர்த்தர் சொன்னபடியே யோசுவா செய்து முடித்தார், ஜெயம் கொண்டார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இதுதான் உண்மை. இதை விசுவாசிப்போமாக. அன்பின் பரம தகப்பனே, உமக்கு சோத்திரம். இருந்தவரும் இருப்பவரும் நாளை வருவோருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, நீதியின் தேவனே, உமக்கு நன்றியப்பா. பாவியாகிய என் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே. நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வசனத்தின்படியாக மகன் அருண் திருமணத்திற்கு அருண் நவனிதா திருமணத்திற்கு இந்த வசனத்தை கொடுத்தீர். அதற்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த வசனம் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையை வழிநடத்த வேண்டுமையா இந்த திருமணத்துக்காக கொடுத்திருக்கிறேன். வசனத்தை முதலில் உமது வார்த்தையை கேட்டு அதன்படி யோசுவா செய்தது போல வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறேன். அதன்படி நடத்த நீ கிருபை தர நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் ராஜா. அருணுக்கு ஆண்டவரே அந்த மயிலாடுதுறை பில்டிங் நல்லபடியாக அந்த பூமி பூஜை போட கட்ட அந்த பில்டிங்கை கட்ட கிருபையாய் நீ இறங்க வேண்டுமா நான் செபிக்கிறேன். அந்த ஓனரை இதயம் அசையிட்டு நான் செபிக்கிறேன். அருணும் மேனனும் நல்லபடியாக அந்த கரூர் பில்டிங்கை கட்டி முடிக்க கிருபை தருமாறு செபிக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளப்பா அந்த மேல் தளத்தில் சென்ட்ரிங் போட கிருபை தருமாறு செபிக்கிறேன். சகலத்தையும் கட்டி முடிக்க போட்ட பட்ஜெட்டுக்குள்ளே அந்த பில்டிங்கை கட்டி முடிக்க நீ கிருபையாக இருக்குமாறு செபிக்கிறேன். அருண் நவனிதா பாத்திரம் அந்த திருமண பாத்திரம் நிரம்பி வழிம்படியாக செபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். அடியனுக்கு ஆண்டவரே இந்த மாதத்தில் 1000 கேடி சீட்டு போட்டு எடுக்க கிருபை தருமாறு செபிக்கிறேன். திலீப்புக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை முழுவதுமாக கொடுக்க நீ கிருபை தருமாறு செபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உமக்கு நன்றி. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வசனத்தின்படியாக நடத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன். அடியன் வீட்டை முழுவதுமாக புதிதாக்கி கொடுக்குமாறு செபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். எண்ணிலடங்கா சோத்திரம் சோத்திரம். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக சொல்லு இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. மயிலாடுதுறையிலே ஏஎம் பில்டர்ஸுக்கு ஏஏ ஆர்கிடெக்ட் கம்பெனிக்கு ஒரு ஆபீஸ் கட்ட கிருபை தருமாறு செபிக்கிறேன். எல்லாம் ஆண்டவரே என் கையில் இல்லை. விண்ணப்பமாக வைக்கும்போது கர்த்தர் அடியேனுக்கும் இறங்குகிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கிறது. அடியேன் ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக கொடுத்த எல்லா பைபிளுக்கும் எல்லா ஆத்துமாக்களும் உமற்கேற்ற பாத்திரமாக மாற்றி கொடுப்பீர்களாக. எண்ணிலடங்கா சோத்திரம். கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் ராஜா. குட்டனுக்கு சோத்தை கொடுத்ததற்காக நன்றி. அடியேன் மனைவிக்கு சோத்தை கொடுத்ததற்காக சுகத்தை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மயங்கி விழும் ஆண்டவரே, யதார்த்தமாக மயங்கி விழும்போது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறதப்பா. அந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றி யெகோவா ரப்பா என்ற நாமத்தில் சுகம் பெற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஜீவிதாவிற்கும் திருமணம் நடக்க கிருபை தருவீர்களாக. மில்டனுக்கும் திருமணம் நடக்க கிருபை தருவீர்களாக. அஞ்சலி தேவி, மரியம், பல்வேந்தர், கவர் சிங், பாரதி, ஐரின், கேனா, சுதா, ரிதி இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கற்பத்தின் கனியை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன்.
உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. எண்ணில் அடங்கா சோத்திரம் ஆண்டவரே. கவர்ச்சியின் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பல்வேந்தர் கவர்ச்சிக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, அடியன் கம்பெனியை இந்த மாதத்தில் அந்த கவர் முழு கவராக இன்சென்டிவ் கவர் வரட்டு நான் ஜெபிக்கிறேன். உமது எல்ஐசி அடியன் வீட்டு பத்திரத்தை எல்ஐசியிலிருந்து மாற்றி எழுத கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். அடியனும் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ஊருக்கு போக டிக்கெட் எடுக்க கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். அடியனும் மனைவிக்கு எனக்கும் ஒரு சமாதானம் வரட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அருண் திருமணத்திற்கு அந்த அட்வான்ஸ் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வசனத்தின்படியாக நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எண்ணில் அடங்கா சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. அடியனை பரிசுத்தப்படுத்துங்க. மீண்டும் ஆண்டவரே, அந்த அடியன் வீட்டை மேல்தளம் கட்டவும், அதற்கு மேலே ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி ஆஃபீஸ் கட்டவும் நீ கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். அங்கு அது ஒரு பைபிள் சொசைட்டியாக இருக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. மேனனும் அருணும் ஆண்டவரே, அந்த ஏஎம் பில்டர்ஸை பில்டர்ஸு ஒரு சமாதானத்தோடு எல்லா பில்டிங்கை கட்டி முடிக்க கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் பில்டிங் வேலைகள் நடக்க கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த தடவை ஊருக்கு போகும்போது 150 பேருக்கு பைபிள் கொடுக்க அடியேனும் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. எண்ணிலடங்கா சோத்திரம். யூனிவர்சிட்டிக்கு மெடிக்கல் சீட்டு கிடைத்ததற்காக நன்றி. ஆலிவுக்கு அந்த மெடிக்கல் சீட்டு கிடைக்கட்டும் நான் ஜெபிக்கிறேனப்பா. எண்ணிலடங்கா சோத்திரம். வெளியில் இருக்கும் படிக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் அடியன் சபையின் மூலமாக படிக்கும் பிள்ளைகளுக்கு தேவன் துணையாக இருப்பீர்களாக. இந்திய தேசத்தில் ஆண்டவரே, ராகுல் காந்திக்கு நீடித்த ஜீவனை கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. அவருக்கு திருமணம் நடக்க கிருபை தருவீர்களாக. ஆண்டவரே, ஸ்டாலினுக்கு நீடித்த ஜீவனை கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. மோடிக்கு 1 வருட ஆட்சியும், ராகுல் காந்திக்கு 4 வருட ஆட்சியும் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். அடியன் தேசத்தில் ஆண்டவரே, ஜிஎஸ்டி மூலமாக சிறு தொழில்கள் பாதிக்கப்படுகிறதப்பா. இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் வரட்டும் நான் ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கிறது. எண்ணிலடங்கா சோத்திரம். கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் ராஜா. சேனைகளின் கர்த்தர், நீ பெரியவர், நீ மிகவும் பெரியவரப்பா. எண்ணிலடங்கா சோத்திரம். கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் ராஜா. அடியன் உம்மை ஆசீர்வதிங்க. குட்டன் உமக்கேற்ற பாத்திரமாக வரட்டும் நான் ஜெபிக்கிறேன். ராமச்சந்திரன் உமக்கேற்ற பாத்திரமாக வரட்டும் நான் ஜெபிக்கிறேன். வெங்கடேஷன் உமக்கேற்ற பாத்திரமாக வரட்டும். பைபிள் கொடுத்த இடத்திலெல்லாம் ஆண்டவரே, உமது ராஜ்யம் கட்ட அனைவரையும் எழுப்புமாறு ஜெபிக்கிறேன். கடைசி நாளில் மாம்சமானவர் யாவரும் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஊற்றிவிட்டதற்காக நன்றி. உமது ராஜ்யத்தை கட்ட ஒரு தமிழ்நாட்டில் எழுப்புதல் அக்கனி வரட்டும் நான் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். 3ஆம் உலகம் யுத்தம் வராமல் காத்துக்கொள்ளுமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. எல்லா ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.